பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கர்நாடக முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பாலியல் வீடியோக்கள் வழக்கில் சிக்கியதற்காக மதசார்பற்ற ஜனதா தளத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மே 31ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனான பிரஜ்வல் ஜெர்மனியிலிருந்து பெங்களூரு திரும்பியதும் கைது செய்யப்பட்டார். அவரை எஸ்ஐடி போலீசார் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். பின்னர் கூடுதல் விசாரணைக்காக பிரஜ்வல் ரேவண்ணாவின் போலீஸ் காவல் ஜூன் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற அனுமதியின் பேரில் நீட்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் முழு விசாரணை மேற்கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் வழக்குகள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்ததோடு சாட்சிகளின் வாக்குமூலங்களையும் பதிவு செய்தனர். பிரஜ்வல் ரேவண்ணாவை அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது. நீதிமன்றம் அளித்த போலீஸ் காவல் முடிவடைந்ததைத் தொடர்ந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்றிரவு ஆஜர்படுத்தப்பட்டார். சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்த ஆதாரங்களையும் வழக்கின் தீவிரத்தையும் கருத்தில் கொண்டு பிரஜ்வல் ரேவண்ணாவை ஜூன் 24ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பெங்களூரு பரப்பன அக்ரஹாராவில் உள்ள மத்திய சிறையில் பிரஜ்வல் ரேவண்ணா அடைக்கப்பட்டார்.